ஆஸ்திரேலியாவும், இந்தியாவும் மேட்ச்ல சர்மா செல்ஃபிஷ்ஷா விளையாடுற மாரி தான் தெரியும். அவருடைய கேப்டன்ஷிப் என்ன மூளை குழம்பிருச்சா? அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கும். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் மொத்தமே எல்லாமே தவறா தான் பயன்படுத்துற மாரி தோணுது. எதுக்கு இப்படி பண்றான்னே தெரியல. ஏன் பிஜேபி ஆட்சியில இருக்கிறதுனால ஒருவேளை அரசியல் இதுல விளையாடுகிறாரா என்று நமக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு இந்த மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கௌதம் கம்பீரும் பிஜேபியில ஒரு பொறுப்புல இருக்காரு. ரோஹித் சர்மாவும் இந்த கேப்டன்ஷிப்ல இருந்து மாறவே இருக்காரு. ஒருவேளை கௌதம் கம்பீருக்கு பேச்சு கேட்டு தான் இவர் இப்படி பயன்படுத்தாரா? இல்லாட்டி கௌதம் கம்பீர் பேச்சை கேட்காமலே இப்படி செல்ஃபிஷ்டா இருக்காரா தெரியல. மேட்ச் மொத்தமா இப்படி சொதப்பிட்டு இருந்தா என்ன இந்தியா? இந்தியா டெஸ்ட் மேட்ச் மொத்தமே சொதப்பிட்டு இருக்கு. இது பிஜேபி லஞ்சத்துக்கு விளையாடுறா? இதுல அரசியல் நடக்கா? ஒண்ணுமே புரியலையே இந்த கிரிக்கெட் மேட்ச்ல. எல்லாருமே கோட்டை விட்டுருக்கு. யாராவது ஃபார்முல நல்லா விளையாடுறதே மாதிரி தெரியல. ஒரு சிலர் விளையாடினாலும் கண்டிஸ்டா விளையாட முடியல. பவுலிங் கண்டிஸ்ட் இல்ல. பும்ரா மட்டும்தான் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு. அதுவும் இல்லை, பும்ரா மட்டும் வெறுத்து தள்ளுறாரு. மற்றபடி எந்த பவுலருமே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் விளையாட்டு இருக்காங்க. இது மொத்தத்துல இந்தியா டீமுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை கொடுக்குமான்னு தான் நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற வீடியோகளை, இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது.